நம்ம வீட்டை கண்மலை மேல் கட்டின புத்தியுள்ள மனுஷனை போல நம்ம இருப்போம். மழை வந்தாலும் சரிந்து விட மாட்டோம், புயல் வந்தாலும் சரிந்து விட மாட்டோம். இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லலாம், எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடுன்னு சொல்லலாம், பஞ்சம், ஒரு பெரிய பஞ்சம் நம்ம தேசத்துல வருதுன்னு சொல்லலாம், அடுத்த ஒரு பெரிய லாக்டவுன் வருதுன்னு சொல்லலாம். நாம சொல்லணும், நான் கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடாக நான் இருக்கிறேன். உன்னுடைய லாக்டவுன் என்ன பாதிக்காது, தேசத்தில் வருடைய பஞ்சம் என்னை பாதிக்காது. ஏன் பாதிக்காதுன்னா, அந்த பஞ்சம் வரும் பொழுது மலையை பார்த்து நீ சொன்னா போதும், அந்த மலை நேரே போய் சமுத்திரத்துக்கு போய் விழும்னு சொன்னாரு. பஞ்சம் என் தேசத்துல வரும்போது பஞ்சத்தை பார்த்து நான் சொல்லுவேன், பஞ்சம் என் தேசத்தை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லும் பொழுது பஞ்சம் தேசத்தை விட்டு வெளியில போயிடும். இந்த வார்த்தையை பயன்படுத்துகிற அளவுக்கு உண்டான கண்மலை மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனாக நான் இருக்கிறேன். அந்த கண்மலை இயேசுவே.